நெய்யில இருக்குது. ஆனா நம்ம வந்து நெய் தினமும் சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா, அதுல விட்டமின்ஸ் நெறைய இருக்குது. விட்டமின் ஏ, டி, இ இந்த மாரி வந்து விட்டமின்ஸ்லாம் வந்து நெய்யில ரொம்பவே அதிகமா இருக்குங்க. அதேபோல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, மாதவிடாய் சரியா வராத பெண்களுக்கு இத வந்து சரி செய்யக்கூடிய தன்மையும் வந்து எதுல இருக்குனாக்கா, நெய்யில இருக்கு. அப்புறம் வந்து நெறைய பேருக்கு பசி எடுக்காது இல்லையா? பசி எடுக்காம இருக்கிறவங்களுக்கு நல்ல பசி எடுக்கிறதுக்கும் இந்த நெய் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணுது நமக்கு. நெய்ன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப என்ன செய்யணும், சுத்தமான நெய்ய வந்து நம்ம சாப்பிடணும். கடைகள்ல விக்கிறாங்க இல்லையா? அந்த மாரி நெய்யெல்லாம் நம்ம வந்து வாங்கக்கூடாது. அதாவது கடைகள்ல வந்து என்ன செய்வாங்க, நல்ல அதுல டால்டா, அதுக்கப்புறமா வந்து அ விலங்குகளுடைய கொழுப்பு, இந்த மாரி ஐட்டங்கள்லாம் சேர்த்து தான் என்ன செய்றாங்க, கடைகள்ல உள்ள நெய் வந்து விக்கிறாங்க. அதனால தான் உங்களுக்கு நெய்யுடைய விலையும் ரொம்பவே கம்மியா இருக்கு கடைகள்ல. இதுதாங்க காரணம். அதாவது நம்ம வந்து 1 லிட்டர் வெண்ணெய் எடுக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு நமக்கு 20 லிட்டர் தயிர் தேவைப்படுது. இந்த மாதிரி குவான்டிட்டில நம்ம வந்து எடுத்தா மட்டும் தான் அது வந்து சுத்தமான நெய்யா இருக்க முடியும். கடைகள்ல வந்து இந்த தாவரம் விலங்குடைய கொழுப்பு, அடுத்ததான் வந்து டால்டா இந்த மாரி ஐட்டங்கள் வச்சு